ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆறுமுகத்துக்கு விருது கொடுக்கறதுக்காக அந்த விழா ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் பைரவி வரல. ஆறுமுகம் அதை நினச்சி அப்படியே கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருக்கிறாரு. இருந்தாலும் அங்கே வந்து அந்த விழா நடக்கக்கூடிய இடத்துல நிற்கும்போது இப்போ சஞ்சய் வந்துடுறாங்க. வந்து ஆறுமுகத்துக்கிட்ட பேச்சு பேசுகிறாங்க. ஆறுமுகத்துக்கிட்ட வந்து பைரவியோட விருப்பம் இல்லாமல் நீ தாலி கட்டிட்ட, அதை தான் என்னால் மன்னிக்க முடியல. அந்த நேரத்தில் நான் இருந்திருந்தால் அவன் கையை உடச்சிருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல, உன் கூட நான் பைரவியை வாழ விட மாட்டேன். எப்படி இருந்தாலும் உன்னையும் பைரவி நான் பிரிச்சே தீருவேன். பைரவி எனக்கானவ, நான் லவ் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து காது வலிக்கிற அளவுக்கு பஞ்சு டைலாக் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் உன் மேலே இருக்க கேஸெல்லாம் தூசி தட்டி உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசிட்டு போகிறாங்க. ஆனால் ஒரே வார்த்தையில் அசிங்கப்படுத்தி விட்டு போயிறாரு நம்ம ஆறுமுகம். நீ பந்தோபஸ்துக்கு தானே வந்த வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ விழா நடக்கிற மேடைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா காயத்ரி வந்து ஆறுமுகத்தை கூப்பிட்றாங்க. இப்போ ஆறுமுகம் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. சஞ்சய் யோசனையோடு இருக்காங்க. இப்போ விழா மேடையில் போய் அங்கே அதான் உட்காந்துருக்காங்கும் போது அது விருது கொடுக்கறதுக்காக சஞ்சய் தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக உட்கார வச்சிருக்காங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகம் மனசுக்குள்ளார ஃபீல் பண்ணுறாரு, நம்ம விருது வாங்குறத வந்து பைரவி வீடியோ கால்லையாவது பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் பைரவி தொடர்ந்து பார்த்தோம்னா தலைவலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து தவிர்த்துக்கிறாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம போனோம்னா அதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்குவாங்க, அதனால் நம்ம போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆறுமுகம் ரொம்பவுமே வருத்தத்தோடு தான் இருக்கார். இந்த மாதிரி நடந்துருச்சுங்கிற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா காயத்ரிகிட்டையும் சொல்கிறாரு. காயத்ரி கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கிடையில் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா கோர்ட்டை காட்டுறாங்க. கோர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்னேகாவும் அவங்க அப்பா தேவராஜனும் உட்காந்துருக்காங்க. இப்போ சிவா மேலே வந்து வழக்கு கொடுக்குறாங்க. ஸ்னேகா இந்த மாதிரி நாங்கள் லவ் பண்ணோம் 3 வருஷம், இந்த மாதிரி பண்ணிட்டாரு, கல்யாணம் நடந்துச்சுன்னு எல்லா டீட்டெயிலையும் சொன்னதுக்கப்புறம் இப்போ கோர்ட் வந்து அந்த கேஸை எடுத்துக்கிறாங்க. அடுத்து ஒரு நாளில் வந்து சிவா வந்து ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே ஸ்னேகாவுக்கும் அவங்க அப்பா தேவராஜனுக்கும் சந்தோஷம். ஏன்னா இப்போ வந்துட்டாங்க, கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னாவே அடுத்தடுத்து பிரச்சனை வரும்ல அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் ஆறுமுகத்துக்கான எபிசோட் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஆறுமுகம் பார்த்தோம் அப்படின்னா அந்த விழா மேடையில் உட்காந்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா பரிசு கொடுக்கறதுக்காக கூப்பிட்றாங்க. அது வந்து சஞ்சய் கையில் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஒரு சில வார்த்தைகள் பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆறுமுகத்திட்ட சொல்லும்போது இப்போ தான் ஆறுமுகம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக எமோஷனலாக பேசுகிறாரு. கொஞ்ச நேரம் சூரிய வம்சம் படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா சூரிய வம்சத்தில் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் தான் பார்த்தா இன்றைக்கான எபிசோடில் காட்டினாங்க. ஏன்னா இப்போ ஆறுமுகம் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக பேசிக்கிட்டு எப்படி இந்த விஷயத்தில் ஜெயித்தேன், எப்படி எனக்கு இது லாபம் கிடைச்சி அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லும்போது இதுக்கு எல்லாத்துக்குமே என்னோட மனைவி தான் காரணம்னு சொல்லி பைரவியை ரொம்பவுமே புகழ்ந்து பேசுகிறாரு. இதில் என்ன பெரிய ட்விஸ்ட் அப்படின்னா அதே நேரத்தில் பைரவியும் பார்த்தோம்னா அவங்களோட புடவை எடுத்து தலையெல்லாம் மறைச்சிக்கிட்டு அந்த கூட்டத்தோட கூட்டமாக இருந்து பார்த்தோம்னா ஆறுமுகம் பேசுறது கேட்டு அப்படியே எமோஷனல் ஆகி கண் தண்ணி வடிக்கிறாங்க. ரொம்பவுமே சூப்பராக ஆறுமுகம் பேசுகிறாரு. இது எல்லா கிரெடிட்டும் வந்து என்னோட மனைவி பைரவிக்கு தான். இந்த விருதே கூட நான் என் மனைவி பைரவி கையில் தான் வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு வந்து அவங்க வரல, அதனால் எங்கள் அம்மா கையில் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிடுறாங்க. கீழே இருந்து பார்த்தோம்னா சிவா சிந்தெல்லாம் கைத்தட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாம் குடும்பத்தில் எல்லாருமே வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக அப்படி பேசினதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க அம்மாவை மேடைக்கு கூப்பிட்றாங்க. ஆனால் இதெல்லாம் பைரவி இருந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ மேடைக்கு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா சஞ்சயும் சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகத்துக்கு விருது கொடுக்குறாங்க. அப்பயும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே சந்தோஷமாக அவங்க அம்மாவை பற்றி புகழ்ந்து பேசி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ அதை பார்த்து ஆறுமுகம் விருது வாங்குறது எல்லாத்தையும் பார்த்தா இங்கேருந்து பைரவி பார்த்துட்டு இருக்காங்களா, அதை பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாம் வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சிந்து பார்த்துடுறாங்க. இப்போ சிந்து வந்து யார் பைரவி மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இப்போ பைரவியை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ பைரவி வந்து சிந்து நம்மளை பார்த்துட்டாங்க, நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்காங்க, நம்ம இங்கேருந்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து அப்படியே தலையை அந்த புடவையால் மறைச்சிட்டு கிளம்புறாங்க. சிந்துவும் பார்த்தா பைரவி கிட்ட போய்கிட்டு இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக சூப்பராக ஒரு ப்ரோமோ இன்னைக்கு வரும்னு நினைக்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா நம்ம அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.